நதியினிலே ஒருத்தி மட்டும் கரையினிலே உடலை விட்டு உயிர் பிரிந்து பறக்குதம்மா வெளியிலே. கொண்டே இருந்து வாடுதம்மா. ஒரு தாயின் மக்களுக்கு ஒன்றே ரத்தம், உறவை மறுப்பதற்கு நீரின் முத்தம். ஒரு தாயின் மக்களுக்கு ஒன்றே ரத்தம், உறவை
ஓதினா கோவில் உள்ளம் ஆடுமா பாட்டோடு ராகம் இங்கே போதுதம்மா தாளம் பார்த்து கொண்டே இருந்து ஆடுதம்மா பார்த்து கொண்டே இருந்து ஆடுதம்மா பாட்டோடு ராகம் இங்கே போதுதம்மா போதுதம்மா நன்றியா நன்றியா நன்றி ஹலோ மரியாதைக்கு அன்பு அண்ணன் மகாலட்சுமி ஐயங்கார் பேக்கரி அன்பு அண்ணன் மணி அவர்கள் 500 ரூபாய் எனக்கு அன்பளிப்பு கொடுத்து ஆரம்பத்திலே பாட சொன்னார். டைம் இல்லை, அதனால் பாடலை. இப்போ அண்ணன் ஞாபகப்படுத்தி பாடுங்க தம்பி அப்படின்னா அன்பு அண்ணன் விருப்பத்திற்கு ஏற்ப அந்த பாடலை பாடுமாறு கேட்டுக்கிறேன். அம்மன் 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 கோயில் தேரழகு ஆயிரத்தில் ஓரழகு நாணமுள்ள கண்ணழகு நான் விரும்பும் பெண்ணழகு. அம்மன் கோயில் தேரழகு ஆயிரத்தில் ஓரழகு நாணமுள்ள கண்ணழகு நான் விரும்பும் பெண்ணழகு. என்னுடைய கற்பனையில் வந்து நிற்கும் வண்ணமயில் அம்மன் கோயில் பேரழகு ஆயிரத்தில் ஓரழகு நாணமுள்ள கண்ணழகு நான் விரும்பும் பெண்ணழகு. என்னுடைய கற்பனையில் வந்து நிற்கும் வண்ணமயில் நீரோடையில் நீந்தும் செந்தாமரை மலராகிட முகம்தான் கொண்ட பிள்பாவிதான் மேல்வானிலை தோன்றும் மூன்றாம் பிறை ஒருவன் என அமையும் பூந்தோகைதான் விளைதான் மண்ணில் வந்து மின்னல் என்று ஆட மழைதான் மன்றம் வந்த தின்றல் என்று ஓட கெண்டை மீனும் வண்ணமானும் கண்ணில் ரெண்டில் கொள்ளாதோ. அம்மன் கோயில் பேரழகு ஆயிரத்தில் ஓரழகு நாணமுள்ள கண்ணழகு நான் விரும்பும் பெண்ணழகு. என்னுடைய கற்பனையில் வந்து நிற்கும் வண்ணமயில்
அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளேன். ஓங்காரமாய் விளங்கும் நாதம் ஓங்காரமாய் விளங்கும் நாதம் அந்தரிகாரமே இன்ப கீதம். ஓங்காரமாய் விளங்கும் நாதம் ஆங்கார உள்ளமே ஆங்கார உள்ளமே ஆங்கார உள்ளமே அமைதியும் பெருமே. ஆங்கார உள்ளமே அமைதியும் பெருமே. நீங்காத துயர் மாறி நிம்மதி தருமே. நீங்காத இனம் பார்த்து நிம்மதி தருமே. நிகரேது புவி மீது, நிகரேது புவி மீது. இயலும் இசையும் கலையும் திகமதில் மகிழ்வுற சுகந்தன் ஓங்காரம். ஓங்காரமாய் விளங்கும் நாதம் இசைபாடும் சுவையாலே அசைந்தாடும் நாதம். இசை பாடும் பொய்களை அசைந்தாடும் நாதம். இடர் சூழும் மழை மேவும் ஒளியாவும் ராகம். இடர் சூழும் மழை மேவும் ஒளியாவும் ராகம். ஆவினங்கள் மகிழும் இசையே, கூவிடும் துணையில் இசையே, காவிய மகிழ்ச்சிகளும் இசையே, ஜீவித மதிப்புகளும் இசையே. தாலேலோவெனும் தீவிலால் முதல் கீதமே கவலும் போத யாமதலை தூங்குமே. இணையில்லாத கலையில்லாத எங்கும் புகழுறவே கணித்து நிறைந்து ஓங்காரம். ஓங்காரமாய் விளங்கும் நாதம் அந்த நீங்காரமே இன்ப கீதம். ஓங்காரமாய் விளங்கும் நாதம். அரியதோர் நமச்சிவாயம் ஆதி அந்தமானதும் 6-2-100 தேவர்கள் அன்றுரைத்த மந்திரம் சுரியதோர் எழுத்தை உன்னை சொல்லுவேன் சிவபாக்கியம். அஞ்சலத்திலே பிறந்து அஞ்சலத்திலே வளர்ந்து அஞ்சலத்தில் ஓதுகின்ற பஞ்சபூத பாபிகள் அஞ்சலத்தில் ஓரெழுத்தை அணிந்ததுக்கு வள்ளிரேல் அஞ்சல் அஞ்சல் அன்றநாதன் அம்பலத்தில் ஆடுமே. இன்று என் தந்தை சிவபெருமானை வணங்கிட்ட போதிலும் இசை மாமுனிவன் நாரத மகரிஷி கூறியபடியே வெடுபருவத்திலே வந்திருந்தாலும் எந்த பணிகளும் செவ்வன சிறக்க தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. அப்படிப்பட்ட தாயும் தந்தையும் வணங்கி குருவை வணங்கி இறைவனை வழிபட்டால் அந்த இறைவனின் நிலையும் பெற முடியும் என்றாலும் கூட இறை வழிபாடு செய்து எமது பணி சிறக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது இறைவன் படைத்த உலகில் எல்லா மனிதன் ஆளுகிறான். இறைவன் படைத்த உலகில் எல்லா மனிதன் ஆளுகிறான். அந்த மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகிறான். இறைவன் வாழுகிறான். இறைவன் படைத்த உலகில் எல்லா மனிதன் வாழுகிறான். உள்ளம் சொல்வதை உதடு சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை. உள்ளம் கொள்வதை உதடு சொல்லாமை உண்மை பிறப்பதில்லை.
மட்டுமே துன்பங்களை களைந்து மனித வாழ்விலை இன்பத்தை தரக்கூடியது. அப்படி துன்பங்கள் விலக வேண்டும் என்றால் தீப விளக்கேற்றி தமது குலதெய்வத்தை வணங்கி வந்தோம் என்றால் வருகின்ற இடர்கள் துன்பங்கள் எல்லாம் கலைந்து போகும் என்றாலும் கூட இவ்விடத்திலே பார்க்கின்ற பொழுது பார்ப்பவர் வியக்கும் சோலை நடுவிலே திணைக்கொள்ளையின் மத்தியிலே அழகான இந்த நீரோடை எல்லாம் பார்க்கின்ற பொழுது நாணல் கூட்டங்கள் ஒன்று சேர்ந்து நாட்டியம் ஆடுவதும் நல் அருகம்புள்ளெல்லாம் அதற்கு இசைத்து தாளம் போடுவதும் என்று இசைத்து தாளம் ஓடுகின்ற இன்பத்தின் வெளிகளிலே இந்த கலையான கலையுலகத்தை பார்க்கின்ற பொழுது இசை என்னும் இன்ப வெளிகளாக இருந்தாலும் அப்படியே ஆமாம் ஆமா தங்கள் சித்தமே அப்படியே இருக்கட்டும் என்றாலும் கூட என்னடா ஏனென்றால் மசையென்றால் தானே இசையே இசைக்க முடியும். முன்னமலை என்ன கேட்டீங்கன்னா முன்னமலை அவருடைய அன்பு புதல்வர் அற்புதமான மலையில வந்து பாடிய பாடலை கேட்கின்ற பொழுது மனதிற்கு வந்து சந்தோஷமா இருந்தது. இசை மணிமணியா ஒழிச்சா தானே பாட முடியும். இசை குடும்பம் தானையா. அப்படி இருக்க இவ்விடத்திலே இந்த அழகான இடத்தை பார்க்கின்ற பொழுது அழகண்டாடினுக்கு தகப்பா வணக்கமுங்க என்னடா மாட்டி வச்ச வணக்கமுங்க இந்த காலுக்கு சலங்கையிட்ட உன் காலடிக்கு முதல் வணக்கம் இந்த கால் நகமாடும் ஐயா இனி கட்டழகு உள்ள வரைக்கும் இனி உண்டு உண்டு என்ற போதும் இனி இல்லை இல்லை என்ற போதும் இனி உண்டு உண்டு என்ற போதும் இனி இல்லை இல்லை என்ற போதும் சபையாடிய பாதம் இது நிக்காது ஒரு போதும் மலை துள்ளி மண்ணில் சங்கமம் உயிர்த்தெழு வானில் சங்கமம் உடல் பொருள் ஆவி என்று கலையில் சங்கமம் சங்கமம் மலை துள்ளி மண்ணில் சங்கமம் உயிர்த்தெழு வானில் சங்கமம் உடல் பொருள் ஆவி என்று கலையில் சங்கமம் சங்கமம் அழகல் நாடினுக்கு தகப்பா வணக்கமுங்க காலுக்கு சலங்கையிட்டு காலடிக்கு முதல் வணக்கம் என்ன காலகமாடும் ஐயா இனி கட்டழகு உள்ள வரைக்கும் இனி உண்டு உண்டு என்ற போதும் இனி இல்லை இல்லை என்ற போதும் இனி உண்டு உண்டு என்ற போதும் இனி இல்லை இல்லை என்ற போதும் சபையாடிய பாதம் இது நிக்காது ஒரு போதும் மலை துள்ளி மண்ணில் சங்கமம் உயிர்த்தெழு வானில் சங்கமம் உடல் பொருள் ஆவி என்ற கலையில் சங்கமம் சங்கமம் தண்ணியில மீன் அழுதா கடைக்கொரு தகவல் வருவதில்லை எனக்குள்ள நான் அழுதா எனக்கும் கிடைக்கும் நாதிகளே என் கண்ணீரும் ஒவ்வொரு சொட்டு வைரமாகுமே சலங்கை சலங்கை என்றே கால்கள் சலங்கை காடுமே அழகண்டாடினுக்கு தகப்பா வணக்கமுங்க வணக்கமுங்க மாட்டி வச்ச வணக்கமுங்க வணக்கமுங்க களைக்காகத்தான் மேகம் இனி களைக்காகத்தான் நாமும் உயிர் கலந்தாடுவோம் நாள் மகனே வா நீ சொந்த காலிலே நில்லு உயிர் சுற்றும் பூமியை வில்லு இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனே வா ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான் தன் கண்ணீரை மறைத்து வைத்து இன்பம் கொடுப்பான் இங்கு புலிகளும் அழுவதும் ஏது இது பறவைகள் தான் அறியாது போர்க்களம் நீ சென்ற போதும் புல் தைப்பதை காலறியார் மகனே வா
நன்றி நன்றி நன்றிகின்ற வணக்கம். என்றாலும் கூட இத்தகைய இடத்தை அழகான இந்த வனத்தை பார்க்கின்ற பொழுது கைதட்டி அன்பு பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றி நன்றிகின்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அன்பென்னும் வெளிப்பாடுகளை இவ்விடத்தை பார்த்தாலும் ஏதோ ஒரு சத்தம் கேட்கின்றது. இந்த சத்தம் என்னவாக இருக்கும் என்று சத்தத்தின் ஒளியின் ஓசை கேட்கின்ற பொழுது சத்தம் ஆளோடும் சோ ஆகா இந்த குருவி நல்லா கத்துதா குருவி. ஏனென்றால் அழகான இந்த குரல், இந்த குரலிற்கும் இந்த அழகான இந்த குயிலின் குரலிற்கும் பார்க்கின்ற பொழுது இந்த குயில்கள் கூட அப்படியே மறந்து நிற்கின்றன. சாதாரண குயில் இல்ல, மணிக்குயில். மணிக்குயில் இசைக்குதடி மனமதிலே மயங்குகின்ற விழிகளின் அழகை பார்க்கின்ற பொழுது இந்த மணிக்குயில் வீசுகின்ற அழகென்னும் இந்த அன்புத விடத்திலே பார்த்தாலும் கூட மணிக்குயில் இசைக்குதடி மனமதில் மயங்குதடி சிறகுகள் விரிந்ததடி இளங்குருவிகள் பறந்ததடி அடிமானே மயங்குவதேனோ உன்னைத்தானே உருகுவதேனோ இளம் காற்றே கைகள் வீசிவா இதழோரம் கதைகள் பேசவா மணிக்குயில் இசைக்குதடி மனமதில் மயங்குதடி சிறகுகள் விரிந்ததடி இளக்குருவிகள் பறந்ததடி அடிமானே மயங்குவதேனோ உன்னைத்தானே உருகுவதேனோ இளம் காற்றே கைகள் வீசிவா இதழோரம் கதைகள் பேசவா மணிக்குயில் இசைக்குதடி மனமதில் மயங்குதடி சிறகுகள் விரிந்ததடி இளம் குருவிகள் பறந்ததடி கற்பழகு தோட்டம் கண்டாள் கம்பன் மகன் நானம்மா சிற்றுவிழி சேதி சொன்னாள் அந்த சுகம் தேனம்மா பட்டமிட்டு வாழும் வாழ்க்கை இன்று வந்து கூடுமோ சட்டதிட்டம் ஏதும் இல்லா பிள்ளை குணம் ஆகுமோ ஊர்கோளம் போகும் கார்காலமேகம் ஊர்கோளம் போகும் கார்காலமேகம் பூக்கோளம் நாளும் தான் இளம் காற்றே கைகள் வீசவா இதழோரம் கதைகள் பேசவா மணிக்குயில் இசைக்குதடி மனமதில் மயங்குதடி சிறகுகள் விரிந்ததடி இளம் குருவிகள் பறந்ததடி ஆற்று நீரில் ஆட்டம் போட்டு ஆடி வந்த நாட்களும் நேற்று வந்த காற்று போலே நெஞ்சு விட்டு போகுமோ அந்தி வந்து சேர்ந்த பின்னே நாள் முடிந்து போனதா சந்தனம் தான் காய்ந்த பின்னே வாசமின்றி போகுமா நீராடும் மேகம் நாளாட்டு கேளு நீராடும் மேகம் நாளாட்டு கேளு ஊர்வலம் நாளும் தான் இளக்காற்றே கைகள் வீசவா இதழோரம் கதைகள் பேசவா மணிக்குயில் இசைக்குதடி மனமதில் மயங்குதடி சிறகுகள் விரிந்ததடி இளம் குருவிகள் பறந்ததடி அடிமானே மகிழ்வதேனோ உன்னைத்தானே உருகுவதேனோ இளங்காற்றே கைகள் வீசிவா இதழோரம் கதைகள் பேசவா மணிக்குயில் இசைக்குதடி மனமதில் மயங்குதடி சிறகுகள் விரிந்ததடி இளம் குருவிகள் பறந்ததடி என்றாலும் இந்த குயிலிசை பாடுகின்ற அழகான யுத்த குரலின் ஓசை கேட்கின்ற பொழுது கைதட்டி அன்பு சகோதரர்களுக்கு நன்றி நன்றிகிறது வணக்கம். என்றாலும் இவ்விடத்திலே இவள் அழகை வர்ணிக்கின்ற பொழுது அலங்கார பூஷணம் ஆடம்பர விக்கிரகம் பத்தரை மாத்து பெண்ணினாள் உருத்தி வார்த்தி எடுக்கப்பட்ட சித்திரை பதுமையாக வல்லவா இருக்கிறாள். இவள் நடந்தால் நடை அழகு, இவளது இடை அழகு, உடல் அழகு, அன்ன நடை சின்ன இடை வண்ண உடை அணிந்து வந்தாலும் கூட இத்தகைய அழகென்னும் விலைகளிலே இவள் அழகை பார்க்கின்ற பொழுது அதாவது பாடுறவங்களும் ஆடுறவங்களும் அழகா இருந்தா கை தன்னை அறியாமே வாசிக்குங்க. பார்த்தீங்களா? அப்படியா? ஏனடா இப்படிப்பட்ட இசையமைப்பாளர்கள் இல்லைன்னு சொன்னா
எந்த ஒரு பாடலுமே சிறப்படைய முடியாது என்றாலும் கூட இந்த நாடகத்திலே ஹார்மோனிஸ்ட் KR ராமதாஸ் பழைய பாட்டுகளை பாடி அசத்தி அவரோட பாடின நாரதரை கொண்டு எங்கேயோ விட்டார். உலகம் பாராட்டக்கூடிய அளவுக்கு முடிவிட்டார். மிக அருமையான பாடல்கள். அவரை பாராட்டி நமது கொல்லம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த வீரண்ணன் அவர்கள், குமாரர் முருகானந்தம் அவர்கள் இந்த 100 ரூபாயை அன்பளிப்பாக அளிக்கிறார். பாசத்துக்குரிய அன்பு ரசிகர், அன்பு சகோதரர் அவர்களுக்கு எங்களது கலைக்குழு சார்பாக, இசைக்கலைஞர் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. என்றாலும் இவள் அழகை தேவலோகத்தில் வருகின்ற தேவ மங்கையாக இவள் தென்படுவாளை என்றாலும் கூட பொன்முகள் வந்தாள், ஒரு கோடி தந்தாள், பூமேடி வாசல் பொங்கும் தேனாக கண்மலர் கொஞ்சும் கனிவோடு என்னை ஆளாக்கினாள் அன்பிலே. பொன்மகள் வந்தாள், ஒரு கோடி தந்தாள், பூமேடி வாசல் பொங்கும் தேனாக. முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதைக்கும், முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதைக்கும். பாவை நீ வா, சொர்க்கத்தின் மணப்பை ரசிக்கும் என்றென்றும் மயக்கும் மணக்கும் யோகமே வா. வைரவோ என்று சொல் வாழ்விலே பரவசம், வைரவோ என்று சொல் வாழ்விலே பரவசம், வீதியில் ஊர்வலம் விழியெல்லாம் நவரசம். பொன்மகள் வந்தாள், ஒரு கோடி தந்தாள், பூமேடி வாசல் பொங்கும் தேனாக. செல்வத்தின் விரிப்பில் கிடப்பேன், வெல்வெட்டின் விரிப்பில் நடப்பேன், செல்வத்தின் விரிப்பில் கிடப்பேன், வெல்வெட்டின் விரிப்பில் நடப்பேன், ராஜனாக இன்பத்தின் படத்தில் குடிப்பேன், என்றென்றும் சுகத்தில் மிதப்பேன், வீரனாக. திருமகள் சம்மதம் தருகிறாள் என்னிடம், திருமகள் சம்மதம் தருகிறாள் என்னிடம், மனதிலே நிம்மதி வளர்வதோ புன்னகை. பொன்மகள் வந்தாள், ஒரு கோடி தந்தாள், பூமேடி வாசல் பொங்கும் தேனாக. கண்மலர் கொஞ்சும் கனிவோடு என்னை ஆளாக்கினாள் அன்பிலே. லலலலலா, லலலலலலா, லலலலலலலலலலா. இப்படிப்பட்ட அழகான இசை அமுதம். இசை அமுதத்தை கேட்டவுடனே இவள் அழகை பார்க்கின்ற பொழுது அலங்கார பூஷணம் ஆடங்கர விக்கிரம் என்று வடித்துக் கொண்டிருந்தாலும் இவள் நடந்தால் நடையழகு. அழகான கார்மேகங்களுக்கு நிகரான இவளது கூந்தலும், அழகிய 3ஆம் பிறை நெற்றியும், வெள்ளை போன்ற புருவமும், விரும்பத்தக்க அழகான இவள் பருவமும், இந்த பெண்ணிற்கு இல்லை என்ற கர்வமும், ஈடு இணையில்லாத உருவமும் படைத்த இந்த பெண்ணின் அழகை பார்க்கின்ற பொழுது நிலவோடு ஒப்பிட்டு பார்த்தால் நிலவாக தென்படுவாள் என்றாலும் கூட நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ, நீரலைகளில் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ, நீந்துகின்ற குழலோ. நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ, நீரலைகள் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ, நீந்துகின்ற குழலோ. மாதுளையில் பூ போலே மலருகின்ற இதழோ, மாதுளையின் பூ போலே மலருகின்ற இதழோ. மானினமும் நீனினமும் மயங்குகின்ற விழியோ. நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ, உழவுகின்ற அழகோ.
உழைப்பதெல்லாம் இவள்தானோ இளவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ உழவுகின்ற அழகோ அவளம் என விரல் நகமும் பசுந்தலி போல் வளைக்கரமும் அவளம் என விரல் நகமும் பசுந்தலி போல் வளைக்கரமும் தேன்கனிகள் இருபுறமும் தாங்கி வரும் பூங்கொடியோ ஆழ்கடலின் சங்காக மீன் கழுத்து அமைந்தவளோ ஆழ்கடலில் சங்காக மீன் கழுத்து அமைந்தவளோ யாழிசையில் மொழியாக யாழிசையின் மொழியாக வாய்மொழிதான் வளர்ந்தவளோ இளவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ உழவுகின்ற அழகோ செங்கதிரின் ஒளி எடுத்து சந்தனத்தின் நிழல் தொடுத்து செங்கதிரின் ஒளி எடுத்து சந்தனத்தின் நிழல் தொடுத்து உன்முகத்தை பார்த்து வைத்த பெண்ணுடலை இழவில்லை மடவாளை தொட இருக்க மச்சம் ஒன்று அதில் இருக்க மடவாளை துட இருக்க மச்ச ஒன்று அதில் இருக்க படைத்தவனின் திறமையெல்லாம் படைத்தவனின் திறமையெல்லாம் முதுமை பெற்ற அழகியின் பேர் இளவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அளவோ நீரழிகை இடமாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ என்றாலும் இவள் அழகை இவ்வாறெல்லாம் மரணித்துக் கொண்டே இருந்தாலும் கூட அங்கும் இங்கும் உலாவும் வார்த்தை எப்படி ஒரு வார்த்தை தெரியுமா? மலர் வாழை துடை தொடை இருக்க மச்சம் ஒன்று அதில் இருக்க தட் இஸ் இப்பதான் பார்த்தேன். அப்படியா என்றாலும் இப்படிப்பட்ட அழகு படைத்த இன்னவளின் அழகை பார்த்து கொண்டே இருக்கலாம் உங்ககிட்ட பேசல. என்றாலும் கூட அங்கும் இங்கும் உலாவும் ஆடவனை காண வேண்டும் என்பதற்காக போகுதுமா சங்கி மங்கி மங்கி சங்கி நாட்டில் அவன் போகலன்னு கவலைப்படுறேன். சங்கு மங்கிட்ட என்ன சங்கு மங்கி போச்சா? ஆமா சங்கு மங்கி போச்சு. எனக்கு சொந்தமான அழகான ஒரு மான்குட்டி உள்ள போனதுங்க. ஆமா மானுக்கு இந்த இடத்துக்கு சம்பந்தம் இல்ல. உள்ள இருக்குங்க. உள்ள போன மான்குட்டியை பிடிக்கணும். இப்படி இருக்கால இடத்துக்கு தலைவின்ற முறையில் அனுமதி மட்டும் கொடுத்தீங்கன்னா போதுமுங்க. அந்த பிள்ளைகிட்ட கேளுங்க இதுக்குள்ள போயிருச்சாண்டு. அற்புதமான மான், அழகான மான், பவதாரணி பாய் சொந்தமானதுங்க. அந்த மான்குட்டியை பிடிக்கணும். அதனால இந்த இடத்துல நீங்க எனக்கு நாங்க அனுமதி கொடுக்கறது இருக்கட்டும்னா எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? வெள்ளிமலையில இருந்து வரணுங்க. வெள்ளிமலையா? உங்க அப்பா பேரு சடையன். சடைய. உங்க அம்மா சடச்சி. உங்க பேரு கந்தன். கந்த வேடை. மானை தேடி வந்து மான்குட்டிய பரம்பரை வேட்டையா? பரம்பரை வேட்டைதாங்க. பரம்பரை. அம்மா உங்க அப்பா என்ன வேட்டையா? காளமாடவ. காளமாடு. அம்மா உங்க அம்மா? எங்க அம்மா சிங்கத்தை. உங்க அண்ணே? எங்க அண்ணே மூஞ்சர். மூஞ்சர். உங்க தம்பி? புலி. கொட்டை எடுத்ததா எடுக்காத? நீங்க எந்த புலியை சொல்றீங்க? இது கடிக்கிற புலிங்க. அப்படியா? ஆமா, கரைக்கிற புலி கிடையாது. அஞ்சறிவு உள்ள மிருக புலி. விலங்கினங்கள் புலி. அப்ப பரம்பரை வேட்டை. ஆமா, உங்க அப்பா பேரு? வேட்டையாடையில கீழே விழுந்துட்டேல. என்ன ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல கால்ல முட்டை பத்து போட்டுருக்கீல. பார்த்தா முட்டை பத்து மாதிரியா இருக்கு. இங்க பாருங்க, இந்த காட்டுக்குள்ள போகும் பொழுது விஷச்சந்துக்கள் தீண்டிர கூடாதுன்றக்கா உரை போட்டு வந்திருக்கணையா? அப்படிங்களா? உரை போட்டு செய்றீங்க? உரை போட்டுல. ஆமா, உரை இல்லாத வாழ்க்கை முறை இல்லாம போகும்லையா? சின்ன பிள்ளையில உங்களுக்கு வலுப்பு வரும். ஏன் என்னையா அப்படி உபனா கேட்டுக்கிட்டீங்க? கையில இரும்போட அலையறீங்க. அட, இத பார்த்தா இரும்பு மாதிரியா இருக்கு. இது கனை செலிமுகம் ஐயா. ஆமா, அதனால இந்த இடத்துல சாதி அபிமானம் சன்னியாசிக்கு உண்டு. குளத்துல ஒரு மாட்டு கும்பிடுச்சு. அந்த இனத்துக்கு இனம் இல்லையா? இனம் இனத்தை காக்கணும். வேலி பயிரை காக்கணும். ஒரு நாளைக்கு 2, ஒரு வாரத்துக்கு 2, ஒரு மாசத்துக்கு 2, ஒரு வருஷத்துக்கு 2. என்னங்க ஒரு நாளைக்கு 2? ஒரு நாளைக்கு 2டா. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அந்த சொல்றாருல 2 தடவை வெளிக்கு போகணுமா. வாரத்துக்கு 2னா? வாரத்துக்கு 2டா சனிக்கிழமையும் புதன்கிழமையும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். சனி நீராடு. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்குமா? இப்ப தீபாவளிக்கே எண்ணெய் தேய்ச்சி குளிக்க மாட்டேங்கிறாங்க நம்ம. மாசத்துல 2னா? மாசத்துல 2 தான் முக்கியமான இது. மாசத்துல 2 நாளைக்கு தான் கணவனும் மனைவியும் கூடணும். என்னங்க
என்ன சொல்ல வரீங்க? கணவன் இல்லறத்துல ஈடுபடணும். அப்ப கணவனும் மனைவியும் 15 நாளைக்கு ஒரு முறை தான். அப்படியா? இங்க வாங்களே, வருஷத்துக்கு 2னா? வருஷத்துக்கு 2னா பேதிக்கு மாத்திரை சாப்பிடணும். சரி, வெளியில போனதுனால அப்படி இருக்க இந்த இடத்துல இவ்வளவு அழகா பேசுறீங்களே, இப்படி வருகின்ற பொழுது அப்படியே 2 பேரும் சேர்ந்து ஜோடியா வர அழகா பார்க்கின்ற பொழுது எப்படி தெரியுமா? உங்கள்ட்ட எல்லாம் எப்படி கேட்கணும் அப்படின்றதுனால பழுதுப்பு குறமான்களே ஒரு மன்னரக்கானிரும் நீங்களே, பழுது தப்பிய மான்களே மாணவர் கண்ணே நீங்களே, பழுதுப்பு குறமான்களே ஒரு மன்னரக்கானிரும் நீங்களே, சிலை தப்பி எதற்கு கணக்கு தப்பி கைகள் தப்பிய சிலை தப்பி எதற்கு கணக்கு தப்பி சிந்தை மயக்கம் தத்தி தத்தி என்று பழுதுப்பு குறமான்களே ஒரு மன்னரக்கானிரும் நீங்களே. சில பேர் முந்தைய யாத்திரத்தில் வந்துட்டே சில பேர் மலைய யாத்திரத்தில் வந்துட்டே நீங்க இந்த மனசு காலுட கையிட இந்த மனசு கையிட காலுட யாத்திர சில பேர் முந்தைய யாத்திரத்தில் வந்துட்டே ஐயோ மன்னாரே. ஆடிப்பாடி வரை இருப்பது குழப்பம். இந்த ட்ரெஸ்ஸை 2 வருஷமா போட்டு இருக்கிறாளடா. அடிவட்ட புட்டுக்காரி வளவி குண்டக்காரி, அடிவட்ட பட்டு கோரி வளவி கொண்ட காரி, கட்ட பிள்ளை கருகமணி போட்ட பிள்ளை, கட்டப்புல குட்ட புள்ள தோரகுமானே போட்ட புள்ள, நாக்கு செவந்து கண்ணம்மா சின்ன பிள்ளை சிவத்த பிள்ளை சிங்காரமா, சின்ன புள்ள சுமத்த புள்ள சிங்கராம வந்த புள்ள, வாயா ஒரு ஓட்டு ஓட்டு. கண்டாலி மலை உடனே தாம்பளை எப்படி ஆடுறாங்க? குத்துற அவளை குறுத்து இருக்கு. இவளை என்னடா செய்யறது? சக்கே பிறந்தா தெரிஞ்சு வாட பூதிகாலே ஓடி லூசு வாட கிறுக்கு. உங்க தங்கச்சி. என் தங்கையா? ஆமா. வாழ்க வாழ்க இப்ப என் தங்கச்சி கூப்பிடுறேன். ஆமா வள்ளிக்கண்ணே. சேராஜ் மாமா நான் தான் ஐ லவ் யூ. அவ 6 மணி ஆயிடுச்சுன்னா மென்டல் ஆயிடுவாடா. கரவுலடா மகாலட்சுமிடா. மலையருவி மணிக்குருவி கண்ணால் பறக்குதையா உன் முன்னால் சிரிக்குதையா வேல் படிச்சா விழியில் வச்சா அழக படைச்சு வச்சா அத அழக படைச்சு வச்சா
காரணம் என்ன? ஓடி வரணும். வரணும் வரணும். நமது இடத்துக்கு இனத்த ஒருவர் வந்திருக்கிறார். இடத்தவர் வந்த காரணம் என்ன? அவர் விட்டு சாமான சாமான எங்க தொலைச்சாரு? அங்க போய் தேட வந்தாரு. இங்க எதுக்கு வந்தார்? அவர் விட்டு மான் நமது திணைவனத்துக்குள் புகுந்து ஓ, விட்டது. மான் தனிவனத்தில் புகுந்து விட்டது. மானை நீங்க பாரு. மானை பிடித்து தாருமே, சாமானை பிடித்து தாருமே. அப்போ உண்மையிலே ஜெயராஜ் லவ் பண்றியா? யூடியூப் வேற ஓடிக்கிட்டு வைக்கீங்களா? சும்மா இருங்க. ஏண்டி நட்பை இலக்க கேவலப்படுத்துற? வாருங்கள் வேடுவரே, நிமிர்ந்த நெஞ்சம் நீண்ட பார்வையும் யூடியூப் பார்வையில் நேர்மையும் நேர்மையில் திறமையும் திறமையில் பொறுமையும் பொறுமையில் பெருமடை கத்துக்கொண்டிருக்கும் வேடுவரே, விளையாடுத்து விளையாடும் வேடுவர் குலமகனை சொல்லெடுத்து உரையாடும் மொத்தம குணத்தோரை வருக. தாங்கள் வந்த காரணத்தை சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்ப சொல்லுப்பா. யூடியூப் ஓடல, அங்கனே தான் இருக்கு விடிய விடிய. இதை சொல்லத்தை வல்ல காத்தலையாப்பா. நாங்க புறப்படுறோம். நீங்க கிளம்புங்க, சீக்கிரமா கிளம்புங்க. விடுஞ்சு அன்பு போச்சு. ரசிக பெருமக்களே, இதுவரைக்கும் இந்த நாடகத்தை பார்த்தது புண்ணியம் இல்லை. முருகனும் வள்ளியும் மாலை மாத்தையில் இருந்து பார்த்துட்டு போகணும். அப்போத்தான் நம்மளுக்கு இந்த ஊர்காத்த காளியம்மன் அனைத்து செல்வங்களும் நம்மளுக்கு அள்ளி தருவா. ஆமாம், நாடகம் பார்த்த அத்தனை உள்ளங்களுக்கு நன்றி. இந்த பொன்னாகுள மண்ணில் பிறந்து வெளிநாட்டில் வசித்து வருகின்ற எனது அன்பு நண்பர்களுக்கு, இந்த நாடகத்தை பெரும் ஏற்பாடு பண்ணி நடத்திய அன்பு நண்பர்களுக்கும் நன்றி நன்றி. நாடக அமைப்பாளர் மரியாதைக்குரிய சங்கர் மணிகண்டன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. எனது யூடியூப் சேனல் அன்பு மருமகன் கண்டிலான் கண்டெடுத்த தங்கப்பாண்டி அவர்களுக்கும் நன்றி. இசைக்கலைஞர்கள் மாதா பிதா குரு தெய்வம் ராமதாஸ், ஜெயராஜ், சரவணகுமார், மருது நான்கருக்கும் நன்றி. ஆமாம், ஒளிவரிக்கு கிஷோர் ஒளிவரிக்கு அருமையான முறையில் அமைத்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. அடுத்த வருஷம் எல்லாத்தையும் போடுங்க. பவதாரணியை நான் போடுவேன். அப்பையும் சேராசியம் போடுவியா? அப்போ சேராஸ்தியம் போடுவார். அண்ணன் வேணும் இப்படி கண்டாலி மலை. சரி, சீட்டு போட்டு குடுக்கும்டா. எந்த பிள்ளை எதுக்கு குலுக்குன சீட்டை பூரா சீட்ல என் பேர் எழுது. நாடோடி கூட்டம் நாங்க தில்லாரே.